என்னவன் தினமும் அதிகாலையில் பார்க்க வருவான் என எண்ணிய மலர்கள் இரவிலிருந்தே வெட்கத்தில் சிவந்து பூத்து குலுங்கியது. என்னடா கவிதையோடு ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி பூத்து குலுங்குற செடியை பார்த்தா யாருக்கு தாங்க கவிதை வராது? செடியெல்லாங்க ஒரு காலத்தில் ஒரு பூ கூட பூக்கலிங்க. பூக்காதான் என ஏங்கிய தருணமெல்லாம் நிறைய இருக்குது இதுக்கு. ரோஸ் செடி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. எல்லா செடியுமே இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் 30 ருபீஸ்னு வாங்குச்சுங்க. இதில் பாதி பார்த்திங்கன்னா என்ன கலர்னே தெரியாமல் அந்த லீஃபோட மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சில செடிங்களுக்கு மட்டும்தான் அதோட கலர் என்னென்னு தெரிஞ்சிச்சுங்க. இங்கே கொண்டு அந்த வீட்டுக்கு வச்சதுக்கப்புறம் இங்கே நம்மளை பார்க்க வந்த பெரியவங்க சும்மாவா விட்டாங்க? எவ்வளோக்கு வாங்குச்சு இந்த ரோஸ் செடி, எங்கே வாங்குச்சு, எதுக்கு வாங்குச்சுன்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லாமையா விட முடியும் அவங்கக்கிட்ட? நம்ம அவங்கக்கிட்ட செடி பிறந்த கதை, வளர்ந்த கதை, எங்கேருந்து வந்த கதை எல்லாமே ஒன்று விடாமல் சொல்லிட்டேங்க. இதையெல்லாம் கேட்ட பெருசுங்க சும்மாவா விட்டுச்சு நம்மளை? 30 ரூபாய்க்கு செடி வாங்கினா அது பூக்காது, பூ பெருசாக விடாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 500 போட்டு வாங்கி வச்சோம், அதனால தான் நல்லா பூ பூக்குது. இது பூக்காது, சீக்கிரமாக செத்துரும், நிறைய கிளைகள் வராது, என்னென்னமோ டைம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே பொய்ங்க. இந்த செடிங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நிலத்தில் பறித்து வைக்கும்போது கொஞ்சமாக செம்மண் மட்டும் கலந்து வச்சேங்க. வேறு எதுவுமே கூட ஊட்டச்சத்தே போடலை. வச்ச கடமையேன்னு செடியை அப்படியே சும்மா விட்டுட்டாலும் அது பூ பூக்காது. 2 வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கோழி எருவும் நம்ம சாப்பிட்ற உப்பு மட்டும் கலந்து வைப்பேங்க. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. டெய்லி ஒரு 1/2 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. அது என்னவோ தெரியலைங்க, இந்த தாமரை 2 பூ மட்டும்தான் பூத்துச்சு. அதுக்கப்புறம் பூ விடவே இல்லை. பூக்கிறதுல இந்த பட்டன் ரோஸை அடிச்சிக்கவே முடியாது. நான் தான் பூப்பேன், நீ தான் பூப்பேன்னு சண்டை போட்டுக்கிட்டு பூக்குங்க. செடி பூ பூக்கிறது என்னவோ நிறையா பூக்கும் தான், ஆனால் நமக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசும் வராது, நம்ம தலையில் பறித்து வைக்கவும் மனசு வராது. இந்த டபுள் கலர் என்னவோ வாங்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. இப்போவே செத்து போகிற மாதிரி. ஆனால் இப்போ பாருங்கள், பார்த்தா ரெட் மாதிரி இருக்குங்க. ஆனால் அது ரெட் இல்லைங்க, ரெட் வித் பிளாக் ஷேடோங்க. பார்க்குற நிறைய பேருக்கு டவுட் ஆகிடுங்க, இது ரோஸா இல்லை முடியான்னு. ரெண்டும் சேம் கலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நீங்களும் செடிங்களுக்கு உப்பு போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளும் ஒரு தகவலுடன் நான் உங்கள் காயத்ரி. இன்னும் பேசலாம்.